நாடாளுமன்ற அதிகாரத்தை பாஜகவிடமிருந்து பறித்து விட்டால் மீண்டும் அந்த சட்டங்கள்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த ரெண்டு சட்டங்களை பொறுத்தவரையில் வாய்ப்பு இல்லை. நேற்றைக்கு பிரைம் மினிஸ்டர் அதையும் பேசியிருக்காரு. இந்த பூமியில் உள்ள எந்த சக்தியாலும் 370 திரும்ப கொண்டு வர முடியாது. நம்ம வீடு வசந்தபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும். தமிழ்நாட்டில் 17 கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது. நாங்கள் 370 திரும்ப கொண்டு வருவோம்னு காங்கிரஸும் சொல்லல, அந்த கூட்டணியில் உள்ள மற்ற எந்த கட்சிகளும் சொல்லலை. இந்தியா கூட்டணியில் எக்ஸப்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் பிடிபி, காஷ்மீர் பார்ட்டிஸை தவிர இனிமேல் இந்த ரெண்டு விஷயங்களும் முடிந்து போனவை. திரும்ப இவற்றை கொண்டு வர முடியாது. 370 செத்து போச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக அரசியலம் சாசனத்தை சொல்லியிருக்கும்போது இது முடியாது. ஏன்னா அசம்பிளி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் தான் முடியும். இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அவசியம் இல்லை, பிரசிடென்ட் ரோலில் இருக்கும்போதே ஸ்டேட்டை உடைக்கலாம். இது ஆபத்தான போக்கு. நாளைக்கு ஒருவேளை 3வது முறையாக மோடி அரசு ஆட்சிக்கு வறுமையானால் தமிழ்நாட்டில் நிலவரம் அவர்களுக்கு கலவரமாக மாறி பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் பண்ணதை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பண்ண முடியும். இங்கே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும்போது பண்ண முடியாது. வேறு வழிகளை ட்ரை பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் இதை தான் பண்ணும், இதை பண்ணாதுன்னு எதுவுமே சொல்லாதீங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி தவறுன்னு தலையில் கூட்டிய பிறகும் கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் எந்த நாம்ஸை பற்றியும் கவலைப்படாமல் போய் உத்தராகண்டை கலைச்சான். அதுவும் தப்புன்னு சொன்ன பிறகு கவலையப்படல. மோடி கவர்மெண்ட் வந்ததில் 2 ஸ்டேட்டை கலைச்சான். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபிலிக்ஸ். நாடாளுமன்றத்துக்கு தான் முதல் அதிகாரம். அதன் மூலமாக தான் சட்டங்கள் இயற்றப்படுது. அந்த சட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்படும் போது உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. உச்சநீதிமன்றம் நீங்க சொன்ன மாதிரியே ராமர் கோயில் விஷயமா இருந்தாலும் சரி, 370 சிறப்பு அந்தஸ்தா இருந்தாலும் சரி, அந்த 2 விஷயத்திலுமே பாஜக என்ன நிலைப்பாடோ அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. நாடாளுமன்ற அதிகாரத்தை பாஜகவிடமிருந்து பறித்து விட்டால் மீண்டும் அந்த சட்டங்கள்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த 2 சட்டங்களை பொறுத்தவரையில் வாய்ப்பு இல்லை. நேற்றைக்கு பிரைம் மினிஸ்டர் அதையும் பேசியிருக்காரு. இந்த பூமியில் உள்ள எந்த சக்தியாலும் 370 திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு. ஏன்னா ஒரு பேச்சு என்ன பேசினாங்கன்னா, சபையில் அகெயின் இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, எம்எம் அப்துல்லா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது திருச்சி சிவா பேசும்போது, நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், இந்தியா அலையன்ஸ் வந்தால் 370 நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? மிகப்பெரிய அமளி ஏற்பட்டது. அமித்ஷா திரும்ப திரும்ப என்ன கேட்டார், காங்கிரஸ் உறுப்பினர்களை பார்த்து, இது சிவாவின் சொந்த கருத்தா அல்லது இந்தியா கூட்டணியின் கருத்தா என்பதை தாண்டி இதில் காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு இருக்கிறதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைக்கு மாலை அதுக்கு உடனே சபையில் இது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்கிறாங்க. யார்? கார்கேவும் வேறொரு சில உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. அன்று மாலை ப்ரெஸ் மீட் நடக்குது எங்கள் காங்கிரஸ் ஏஐசிசி தலைமை அலுவலகத்தில். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ப. சிதம்பரம், அபிஷேக் மனு சிங்வி 2 பேர், அவங்க 2 பேரும் தான் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள். அவங்க ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறாங்க. மறு ஆய்வு மனுவை காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்யுமான்னு ஒரு செய்தியாளர் கேட்குறாரு. அவங்க 2 பேர்கிட்டையும், சிதம்பரத்துக்கிட்டையும் சிங்விக்கிட்டையும். அப்போ 2 பேரும் சொன்ன பதில், நாங்கள் இதில் மனுதாரர்களே கிடையாது, அப்புறம் எப்படி நாங்கள் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யணும்? நல்லா கவனிங்க. 20 பேர் இந்த 370 நீக்கினதை எதிர்த்து 20 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஃபாரூக் அப்துல்லா, மஹபூபா முஃப்தி, இன்னும் சில பேர்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த பதில், ரெவ்யூ பெட்டிஷன் போடுவீங்களான்னு கேட்டதுக்கு, மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வீர்களா என்பதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பதில், நாங்கள் மனுதாரர்களே இல்லை, மனுதாரர்களே இல்லாத நாங்கள் எப்படி மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியும்? இன்னொன்று, இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் வித் சம் ரிசர்வேஷன்ஸ். தெளிவாக காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் 370 திரும்ப கொண்டு வர மாட்டோம் என்பதுதான். அது ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டு விட்டது. ராமர் கோயில் முடிஞ்சு போன விஷயம். அந்த இடத்த இடிச்சவனுக்கே சொந்தம்னு கொடுத்தாச்சு. 5 வருஷம் 4 வருஷம் ஓடி போச்சு. இந்த கோயில் அடுத்த வருஷம் திறக்க போகிறாங்க, அடுத்த மாதம் திறக்க போகிறாங்க. ஆகவே நாளைக்கு இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும், காங்கிரஸ் வந்தாலும், தேர்ட் ஃப்ரண்ட் வந்தாலும், யார் வந்தாலும், இனிமேல் இந்த 2 விஷயங்களும் முடிந்து போனவை. திரும்ப இவற்றை கொண்டு வர முடியாது. 370 செத்து போச்சு, அவ்வளோதான். நீங்கள் ஸ்டேட் வுட்டு கொடுக்கறத பற்றி தான் இந்த கட்சிகளே பேசுகிறாங்களே ஒழிய, நாங்கள் 370 திரும்ப கொண்டு வருவோம்னு காங்கிரஸும் சொல்லலை, அந்த கூட்டணியில் உள்ள மற்ற எந்த கட்சிகளும் சொல்லலை. இந்தியா கூட்டணியில் எக்ஸப்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் பிடிபி, காஷ்மீர் பார்ட்டிஸை தவிர இந்தியா கூட்டணி உள்ள மற்ற எந்த கட்சியின் நிலைப்பாடும், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 370 திரும்ப கொண்டு வருவோம் என்று யாருமே சொல்லலை. அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் டே 1 அந்த நிமிடத்திலிருந்து காங்கிரஸ் சொல்வது, தீர்ப்பை வரவேற்கிறோம், பட் வித் சம் ரிசர்வேஷன். ஆகவே உங்கள் கேள்விக்கான பதில், இந்த 2 விஷயமும் முடிஞ்சு போச்சு.
இனிமே ஆட்சி மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டாலும் ராமர் கோயில் அஃப்கோர்ஸ் கோயிலை கட்டிட்டான், என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 370 திரும்ப கொண்டு வருது. 370 தான் மெயின் இஷ்யூ. 370 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இனிமேல் அது இந்தியாவில் ஒருபோதும் வராது. 370 இஸ் டெட். இதுதான் உதாரணம். இதுதான் ஆக்சுவல் பொசிஷன் ஃபிலிக்ஸ். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக கவர்னர் குறித்து உச்சநீதிமன்றம் என்னென்ன ஆமா தெரிவித்தது அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம், விவாதிச்சிருக்கிறோம். காஷ்மீரில் கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்ட பிறகு 370 சிறப்பு அந்தஸ்தை நாடாளுமன்றத்தில் ரத்து செய்வது இருக்குல்ல, அது சரின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுல்ல. அப்ப கவர்னர் மீதான பார்வை என்னவா இருக்கு உச்சநீதிமன்றத்தில்? இந்த தீர்ப்பை குறித்த விமர்சனம் என்பது வேறு. இந்த தீர்ப்பு சரியா தப்பான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிழைகள் இருக்கின்றன. அதில் ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஆளுநர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் ஒரு மாநிலத்தை, இது சொல்லக்கூடிய மிக அபாயகரமான செய்தி, ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும், பிளக்க வேண்டும் என்றால் அந்த மாநில சட்டமன்றத்தின் அனுமதி தேவையில்லை. சட்டமன்றத்தின் அனுமதி தேவை என்பது அரசியலமைப்பு சாசனத்தில் சொல்லியிருப்பது. ஆனால் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மாநிலத்தை நீங்கள் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த மாநிலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வீர்களே, ஆனால் சட்டமன்றம் முடக்கப்பட்டு விட்டது அல்லது கலைக்கப்பட்டு விட்டது என்பது யதார்த்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சட்டமன்றத்தின் அனுமதி தேவை ஒவ்வொரு மாநிலத்தையும் ரெண்டா பிரிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த கிளாஸை பைபாஸ் பண்ணிட்டு ஆளுநரே அனுமதி கொடுத்தால் போதும் என்று ஒரு தத்துவத்தை, ஒரு முடிவை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. இது ரொம்ப 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 ஆபத்தானது. இப்போ சில மாநிலங்களில் பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த மாநிலங்களை இரண்டாக பிரிக்க வேண்டும், மூன்றாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் கோரிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் கொங்கு நாடுன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னே ட்ரையல் பலூன் மாதிரி விட்டு பார்த்தானுங்க. ஒரு வாரம் 10 நாளில் வந்து அதுக்கு மக்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோன்னா, அது எங்கள் கருத்து இல்லை, அது வேறு யாரோட கருத்தோன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை 3வது முறையாக மோடி அரசு ஆட்சிக்கு வறுமையானால் தமிழ்நாட்டில் நிலவரம் அவர்களுக்கு கலவரமாக மாறி பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா, இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் பண்ணதை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பண்ண முடியும். ஏதோ காரணத்தால் தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வராங்க, கொண்டு வந்துட்டு சட்டசபையை கலைச்சிடுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. அந்த கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் 6 மாதமோ 1 வருஷமோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாநிலத்தை ரெண்டாக பிரிக்க வேண்டும். ஒன்று யூனியன் டெரிட்டரி, ஒன்று ஸ்டேட், அல்லது ரெண்டுமே யூனியன். அதிலேயே ஒரு சிக்கல் இருக்குது. அதையும் பைபாஸ் பண்ணுவார்கள். நீங்கள் மோடி கவர்மெண்ட் வந்து அதில் 2 ஸ்டேட்டை கலைச்சோம். உத்தராகண்ட் அண்ட் மிசோரம் கலைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல மிசோராமை கலைச்சாங்க. 5 நீதிபதிகள் அமர்வது தவறுன்னு தலையில் குட்டிய பிறகும் கூச்சமே இல்லாமல், வெக்கமே இல்லாமல், எந்த நாம்ஸை பற்றியும் கவலைப்படாமல் போய் உத்தராகண்டை கலைச்சான். அதுவும் தப்புன்னு சொன்ன பிறகு கவலையப்படல. 2 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. கலைப்பது கடினம் பொம்பை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு, ஆனால் இயலானது அது அல்ல. எப்படி ஜம்மு காஷ்மீரை கலைச்சாங்க, உங்களுக்கு வந்து 18லேயே கலைச்சிட்டான், 19 இது நடக்க போகுதுன்னு. 14லேருந்து 18 வரைக்கும் பிடிபியோட அலையன்ஸு, 18ல் கலைச்சாச்சு, பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வந்தாச்சு. 1 வருஷம் ஏதோ சாக்கு போக்க சொல்லி பிரசிடென்ட் ரூலில் இழுத்துட்டு 19ல் வந்தோடனே எல்லா அட்டுவழியத்தையும் பண்ணியாச்சு. இல்லை, கலைச்சதுன்னா ஆதரவு வாபஸ் வாங்குறது கவர்மெண்ட்டுக்கு. அதுதான் நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது ஃபிலிக்ஸ். பொலிட்டிக்கல் கிளைமேட் அங்கே வந்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, கலைச்சாங்கன்றீங்க. இங்கே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும்போது பண்ண முடியாது, வேறு வழிகளை ட்ரை பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் இதை தான் பண்ணும், இதை பண்ணாதுன்னு எதுவுமே சொல்லாதீங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி, ஒரு ஸ்டேட்டை வந்து ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா அங்கே அந்த ஸ்டேட்டோட அசம்பிளி அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அனுப்பினா மட்டும்தான் அதை செய்ய முடியும் இல்லையா. அது இல்லாமலே பண்ண முடியுன்ற ஒரு முன்னுதாரணத்தை உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு. அது நாளைக்கு மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் போகாது. நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க? வேறு ஏதோ காரணத்தால் டிஸ்மிஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஏதோ ஒரு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வருதுங்க. இன்றைக்கி மெஜாரிட்டி இருக்குங்க தமிழ்நாட்டில். நாளைக்கு வந்து ஏதோ சில பல காரணங்களால் தமிழ்நாட்டில் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைங்க, அப்படி ஒரு சூழல் வருது. ஒரு கட்சிக்கு, ஒரு குழுவுக்கு அல்லது ஒரு கட்சிக்கு 110, இன்னொருத்தருக்கு 120 அல்லது 116, 113 இப்படி இருக்குது. ஒரு கிரைசிஸ் இருக்குது. யாருக்கும் மெஜாரிட்டின்னு ஸ்பீக்கரால் முடிவு பண்ண முடியல, கவுத்துடுறான்னு வச்சுக்கோங்க. கவுந்துடுது கவர்மெண்ட்டு, பிரசிடென்ட் ரூலில் போட்டுட்டு கல்ச்சர்றான் அசம்பிளியாக. அந்த சுச்சுவேஷனில் மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கிறது முடிவு பண்ணால் ஆக்சுவலாக அரசியலமைப்பு சாசனத்தை சொல்லியிருப்பது இது முடியாது. ஏன்னா அசம்பிளி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் தான் முடியும். இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அவசியம் இல்லை, பிரசிடென்ட் ரூலில் இருக்கும்போதே ஸ்டேட்டை உடைக்கலாம். இது ஆபத்தான போக்கு. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கக்கூடாதுன்றது பாஜகவின் கொள்கை. ஆமாம், அது மற்ற மாநிலங்களுக்கும் அவங்க மற்ற மாநிலங்களுக்கு 371 பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டேட்டுக்கு நார்த் ஈஸ்ட் பூரா இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாகாலாண்டுக்கு இருக்குது, மிசோராமுக்கு இருக்குது, மணிப்பூருக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் உள்ளே போகிறதுக்கு இன்னர் லைன் பர்மிட் வாங்கிட்டு தான் போகணும், சொத்து வாங்க முடியாது. ஆனால் அந்த ஸ்டேட்ஸுக்கு தனி கான்ஸ்டியூஷன் இல்லை. இந்த 371 ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 6-7 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, வடகிழக்கு மாநிலங்கள் பூரா, அவர்களுக்கெல்லாம் வந்து காஷ்மீருக்கு இருந்த மாதிரி தனி கான்ஸ்டியூஷன் இல்லை.
இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு சலுகை. இதுவும் டெம்பரவரின்னு தான் ஆர்கியூ பண்ணுறாங்க அவங்க. நாளைக்கு தேவைப்பட்டால் இதையும் எடுப்பண்றாங்க. அது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. காஷ்மீருக்கு ஏன் பிடுங்கினாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம், அதனால் நீ பிடுங்கின, இல்லாட்டி நீ கை வச்சிருக்க மாட்டேன். எதுக்கு வெளிப்படையாக பேசுவோமே, இதுதான் உண்மை. நாளைக்கு 371 கை வைப்பான், கண்டிப்பாக கை வைப்பாங்க, அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக அதற்கான கிளைமேட் வரும்பொழுது. ஆகவே இந்த தீர்ப்பு பல விதங்களிலும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதை இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை. அதாவது 370 பற்றி உங்கள் கருத்து எதுவாக வேணா இருக்கலாம், இனிமேல் அது இல்லை. அதான் உண்மை. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி ஃபெலிக்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.